கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இந்த மதுவால இறந்து போற குடும்பங்களுக்கு பசங்களும் அந்த குடியால வீணா போறான் அப்படிங்கும்போது எங்களுடைய நிலைமை வந்து ஒரு அநாத நிலையா ஆகுது. அப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ கேட்குறது முக்கியமாக ஹோம், எங்களுக்கு ஒரு ஆதரவற்ற ஹாஸ்டல் இருக்கிற மாதிரியே எங்களுக்குன்னு விதவைகளுக்குன்னு ஒரு ஹோம் கேட்குறோம். எங்களுக்கு எங்கேயுமே போய் அன்றதுக்கான உள்ள வழி இல்லை. ஏன்னா பிள்ளைங்களை நம்பி புரோஜனம் இல்லை. காரணம் போதையால் ஒதுக்கி தள்ளுறாங்க. சாப்பாடு போடுறதில்ல, சாமர்த்தியம் கிடையாது. அந்த பிள்ளைங்களை நம்பி நாங்கள் கடன் வாங்குகிறோம். அந்த கடன் குழிக்குள்ளே விழுந்துட்டோம். அதுலேருந்து எழுந்திருக்க எங்களால் முடியல. இதை வந்து அரசு காதுக்கு எட்டணும். இதை நாங்கள் பரிந்துரையாக வைக்கிறோம். எங்களுடைய நோக்கம் நிறைவேறணும், வெற்றிகரமாக நிறைவேறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடையே இங்கே வந்து நாங்கள் அதை வந்து பதிவு பண்ணுறோம். இது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். மிக்க நன்றி. சமூக புறக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து கலாச்சார ரீதியாக பார்க்க போனால், அதாவது அந்த பூ பொட்டுங்கிறது எங்கள் அப்பா அம்மா கொடுக்குற சொத்து, கணவனால் வந்த சொத்து கிடையாது. அதை முன்னாடி எடுக்கிறாங்க. அதாவது நாங்கள் சட்டம் கேட்குறதே அதனால தான். சமூக புறக்கணிப்பு அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த சடங்கு சம்பிரதாயம் நடக்கக்கூடாது. அதை மீறி அவங்க நடத்துகிறாங்க. இப்போ ஏன்னா 4 ஆம்பளைங்க நின்று ஒரு போராட்டம் பண்ணுற இடத்துல ஒரு வெற்றிகரமாக முடிக்குங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. இது பொம்பளைங்களாக இருந்து செய்கிற காரியம், இதை வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறைக்கிறாங்க. அப்போ சமுதாயம் தானே மறைக்குது. இது எங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை வச்சு நாங்கள் போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் எங்களுக்கு. இதை தான் நாங்கள் சட்டம் கேட்குறதே அதனால தான். 2வது, தனிமையாக இருக்கிற பெண்ணை பார்த்து இழிவாக ஒரு பேச்சு பேசக்கூடாது. முக்கியமாக வந்து ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது, நான் விதவையாக இருக்கேன், நான் அந்த காரியத்தில் போய் இருந்து பங்கெடுத்தேன்னா அந்த காரியம் நடக்காது அப்படிங்கிறது வந்து ஏன் அவங்க அதை யோசிக்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது 9:30 மணி டைம், முகூர்த்த டைம் 9:30 மணி, எங்கள்கிட்ட வந்து சொன்னால் 10 மணி அல்லது 10:30 மணி. அப்போ அவங்க சொல்கிற டயத்துக்கு நாங்கள் இங்கே வந்தாக்க இங்கே எல்லாமே முடிஞ்சிடுது. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, நாங்கள் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? சமுதாய புறக்கணிப்பு இதுதான் ரொம்ப வலியை கொடுக்குது எங்களுக்கு. எந்த இடத்துக்கு போனாலுமே இதுதான் வலி. ₹1500 கேட்டிருக்கோம். அவங்க தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சது அதுதான். ₹1500 கண்டிப்பாக கொடுப்பேன்னு தான் அறிவிச்சாங்க. ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கை அறிவித்து முடிய போகுது. அடுத்த தேர்தலும் வரப்போகுது. இது வரலையும் அது வரல. அப்போ 2022 23ஆம் தேதி 9வது மாதம் கொண்டு போய் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் துணை முதல்வர்கிட்ட. அப்போ அந்த 1வது மாதத்திலிருந்து தான் அந்த ₹200 சேர்த்து வந்துச்சு. அப்போ உரிமை தொகையும் சேர்ந்து தான் வருது அவங்களுக்கு. நாங்கள் கேட்குறது என்ன, நாங்கள் தனிப்பட்ட மனுஷியாக இருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு ₹1500. நீங்கள் கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறீங்க ₹1000, ஓகே, அது அவங்க இருவரும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. அதுவே நேரத்தில் அந்த உரிமை தொகை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் அவங்களுக்கு உரிமை தொகை வருதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது வந்து அவங்க பிப்ரவரி மாதமோ மார்ச் மாதமோ வீட்டுக்காரவங்க இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ₹1500 சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமாக இவங்க என்னைக்கு தேர்தல் அறிவித்து இவங்க வந்து கலைஞர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து இப்போ 3 வருஷமாக அவங்க விடோவாக தான் இருக்காங்க. அந்த ₹1000 தான் வருது. ஏன் வருது? அதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ வருதில்ல, மாற்றி விட்டுடலாம்ல. மாற்றணும்னு போகும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது, மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. அந்த ₹1000 தான் தராங்க. இல்லை, நலவாரியம் அதாவது 2/9/2022 நலவாரியம் எங்களுக்கு ஜியோ வந்தது. அதிலேருந்து 2024 வரலையும் அது நடைமுறைக்கே வரல, சுத்தமாக வரவே இல்லை. அப்போ திரும்ப மயிலாடுதுறை மாவட்டத்தில் போய் கலெக்டர் கையிலேயே நான் கொண்டு போய் மனு கொடுத்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு ஜியோ வந்தது தெரியும், சமூக நலத்துறைக்கு வந்தது தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரலையும் நடைமுறையில் வரலங்கிறதுனால நாங்கள் நேரடியாக கொண்டு போய் கலெக்டர் கையில் மனு கொடுத்தோம். அப்போ அவங்க அதுக்கு பிறகு சமூக நலத்துறையில் கூப்பிட்டு என்ன கேட்டாங்கன்னா, இது ஜியோ வந்ததை காமிங்க அப்படின்னாங்க. உடனே எடுத்து காமிச்சோம். நாங்கள் போய் கேட்டது என்னன்னா, இவங்க வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு தகவல் கொடுத்தாக்கா
கிராம மக்களுக்கு அவங்க தகவல் கொடுப்பாங்க. அப்போ இந்த தகவல் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கே போகல. அப்போ போவதை இருந்தனால மக்களுக்கு தெரியல. அப்போ நாங்கள் மனு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பாயிண்ட் 1. 2வது என்னன்னா வயது வரம்பு வேணும். அது கண்டிப்பாக வேணும் தான். இப்போ வயசானவங்களை கொண்டு போய் அதில் பதிவு பண்ணி வச்சா அதுலேருந்து எதுவும் இருக்காது. வயதுக்கு அதுக்கு தகுந்த வயது உள்ளவங்கள பதிவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அடையாள அட்டை கிடையாது. பதிவு பண்ணிவிட்டு சும்மாவே வராங்க. நான் அந்த இதில் பதிவு பண்ணியிருக்கேன், நலவாரியத்தில் பதிவு பண்ணிருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி வேணும், எதை வச்சு நம்ம போய் கேட்க முடியும்? இல்லை. 2வது அதுக்குன்னு ஒரு பண்டு இன்னும் ஒதுக்கவும் இல்லைங்கிறாங்க. போய் கேட்டாக்கா பதிவு பண்ணதோட சரி, அது எதுக்கு பதிவு பண்ணணும், எதுக்கு கொடுக்கணும்? அதாவது மெயின் பாயிண்ட் வந்து எத்தனை விதவைகள் இருக்கிறாங்கங்கிற கணக்கெடுப்பு. விதவைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கங்கிறது புள்ளி விபரமாக அரசு கணக்கெடுப்பு வேணும். அடுத்தது அந்த விதவைகள் இளம் விதவைகள் வர்றதுக்கான உள்ள காரணம் மது. அந்த மதுவால் அவங்க இழந்து போகிறாங்க. அந்த மதுவால் இழந்த குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக வந்து 5000மும் உடனடி நிவாரணமும் 5 லட்சமும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் மதுவால் இழந்து போகிறவங்களுக்கு. 2வது சமுதாயத்தில் வந்து எங்களை ஒதுக்கக்கூடாது, எங்களை இழிவுபடுத்தக்கூடாது, எங்களை யாரும் கேலி பண்ணக்கூடாது. அதாவது வருமானம் வர்ற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல எந்த துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது. இதுக்கான ஒரு சட்டம் எங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் வேணும். விதவைகளுக்குன்னு ஒரு தனியாக சட்டம் வேணும். எங்களுடைய வலியும் வேதனையும் அவங்க புரிஞ்சுக்கணும். 2வது நம்ம அந்த மாதாந்திர உதவித்தொகை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, தேர்தல் அறிக்கை அப்போ அவங்க அறிவிச்ச மாதிரி 1500 ரூபா வேணும். அந்த 1500 ரூபா தரேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 1000 ரூபாய் மட்டும்தான் வந்திருந்தது. குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமாக 1000 ரூபாய் மட்டும்தான் வந்துச்சு. போன வருஷம் துணை முதல்வரிடம் கொண்டு போய் மனு கொடுத்ததுக்கு பிறகு 200 ரூபா சேர்த்து வந்துச்சு. இப்போ நாங்கள் கேட்குறது என்னன்னா, கலைஞர் உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுக்கறதோட அதுக்கு இடையில விதவையாக ஆகுறவங்களுக்கு உடனடியாக அந்த 1500 ரூபாயும் உதவித்தொகையாக உயர்த்தி எங்களோட சேர்த்து உதவித்தொகையாக கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். வராது. இல்லை அது எதுக்கு கொடுக்குறோம்னாக்கா, அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பிறகு கணவர் இறந்து போயிடுறாங்கல்ல, அதை கண்டினியூ பண்ணி அதே 1000 ரூபாய் தான் வந்துக்கிட்டு இருக்கு அந்த மக்களுக்கு. இருக்காங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது. அதுதான் அதையும் வைக்கணும். 1200 ரூபாய் 1500 ரூபாய். ஆமா, 1500 ரூபாய் உதவித்தொகையும் மகளிர் உரிமை தொகை வருது பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாயும் சேர்த்து விதவையா இருக்கிறவங்களுக்கு வரணும். அதை கோரிக்கையா வைக்கிறோம். பத்தாது. முக்கியமாக இன்றைக்கி எதுக்காக நாங்கள் கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் மீது திணிக்கப்படுகின்ற அந்த பாகுபாடு, அப்புறம் அவங்க மீது வரக்கூடிய அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக கண்டிப்பாக ஒரு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி வலியுறுத்துகிறோம். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மீது திணிக்கப்படுகின்ற மனிதாபிமானமற்ற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னும் நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தடை செய்யணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த சட்டத்தை வலியுறுத்தி இன்றைக்கி குறிப்பாக நாங்கள் கூடியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, அவங்களோட வாழ்வாதார தேவைக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புலேயும் சரி, அவங்களோட கல்வியிலையும் சரி, அவங்க பொருளாதாரத்திலையும் சரி, அவர்களுக்கு தேவையான ஒரு மேம்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து இதுக்காக கூடிக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், ஒரு 200 ரூபா கூடி கொடுக்குறனால உங்கள் குடும்பத்தை கொண்டு வந்துட முடியுமான்னு. இது நாங்கள் இது நிர்ணயம் பண்ணலை. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தனித்து வாழும் இல்லை கைம்பெண்கள் ஒரு சராசரியாக இன்றைக்கி ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னா, நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் கேட்க விரும்பலை. ஒரு 2 குழந்தைங்க அந்த தனியாக இருக்கக்கூடிய கைம்பெண் சாதாரணமாக அந்த வாழ்வாதாரத்தில் அந்த குழந்தைகளை பராமரிச்சுட்டு வாழ்கிறதுக்காக ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 5,000 ஒரு 6,000 ரூபாயாவது எங்களுக்கு எங்களோட உதவித்தொகையாக கொடுங்க
அந்த ஒரு 1000 ரூபா 1200 உண்மையாலுமே கேவலமாக இருக்குது. அதை வந்து நாங்கள் பிச்சை கேட்கலை. நாங்கள் ஒரு இந்திய குடிமகளாக இருக்கக்கூடிய இந்த கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மீதோ பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்ந்து இந்த உதவித்தொகையை வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5,000 6,000 எங்களுக்கு உயர்த்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும். அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும். அவர்களும் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்படுவார்கள். மற்றவர்களால் அவங்க ஒரு மனிதாபிமானமாவது அவங்க மேலே இருந்துச்சுன்னா இதை கவனம் எடுத்து செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு சந்திப்பை வந்து இந்த சந்திப்பை கொடுத்ததுக்கு வந்து எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போது அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குடும்பத்திலே இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க உறவினர்கள்னாலையும் இருக்குது, வேலை செய்யக்கூடிய போகக்கூடிய இடங்கள்லையும் இருக்குது. அது இல்லாமல் தனியாக வாழக்கூடிய இடங்கள்லையும் வந்து இந்த பலவிதமான வெளியில் சொல்ல முடியாத அளவில் வந்து வன்கொடுமைகள் வன்முறைகள்லாம் நடக்குது. ஆனால் இது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. நாங்கள் 495 பெண்களில் சராசரியாக அவங்கள்ட்ட நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தும் போது அதில் எல்லா பெண்களும் அதிகபட்சமாக எல்லா பெண்களும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் வந்து எங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் வன்முறைகள் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நாங்கள் வெளியில் போகிறதுக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு பயமாக இருக்குது. நாங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் போக முடியலை. ஒரு நல்ல குழந்தைங்களோட ஒன்றா வந்து வெளியில் கூட நாங்கள் மகிழ்ச்சியாக வெளியில் போக முடியாத சூழலில் தான் இருக்கோம். அப்படிங்கிறத வந்து நிறைய பெண்கள் வந்து பதிவு பண்ணாங்க. இது வந்து ஒரு சின்ன இதுதான். ஒரு 495 பெண்கள்கிட்ட நாங்கள் எடுத்த தரவுகளில் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 லட்சம் கைம்பெண்கள் இருக்காங்க. 176 தனித்து வாழும் 176 லட்சம் தனித்து வாழும் பெண்கள் இருக்காங்க. அப்போ இதனோட பாதிப்புகள் வந்து எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.